இங்க நம்ம ஹீரோக்கு கடன் தொல்லை அதிகமானதுனால பாலத்துல இருந்து குதிக்கான். எந்திரிச்சு பாக்குறப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரியுது இன்னும் சாகாம கரோரமா ஒதுங்கி இருக்கான். அங்க இருக்கிற பில்டிங்ல இருந்து குதிச்சு சாகலான்ட்டு ஹீரோ முடிவு பண்றான். இவன் அந்த தீவு ஃபுல்லா சுத்தி பாக்குறப்போ அங்க தப்பிக்க எந்த ஒரு வழியும் இருக்காது. ஏன்னா இந்த ஒரு தீவு வந்து சிட்டிக்கு நடுவுல அமைஞ்சிருக்கு. தூரத்துல ஒரு போட் போறதை பார்த்து காப்பாத்த சொல்லி கை காட்டுறான். போட்ல போனவன் என்ன நினைச்சானோ தெரியல, இவனை பார்த்து கை காட்டிட்டு போறான். நம்ம ஹீரோக்கு சம காண்டாவும் கோவத்துல ஒண்ணு பிடிச்சு திட்டுவான். இவனுக்கு பசி எடுக்கிறதுனால அங்க இருக்க காலனை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கான். சில நாளுக்கு அப்புறம் இந்த தீவுல வாழ்றது இவனுக்கு பிடிச்சு போயிருது. ஒரு நாள் நம்ம ஹீரோ அங்க நூடுல்ஸ் கவர் இருக்கதை கவனிப்பான். உள்ள ஏதாச்சும் இருக்கான்னு பாக்குறப்போ ஒரு சீசனிங் பாக்கெட் இருக்கும். இப்ப அவனுக்கு அந்த நூடுல்ஸ் எப்படியாவது சாப்பிட்டா ஆகணும்னு நினைச்சு பார்ப்பான். பறவைகளோட வேஸ்ட்ல இருக்கிற விதையெல்லாம் எடுத்து அதை மண்ணில் வச்சு நட ஆரம்பிப்பான். இவன் வளர்க்குற செடியை எந்த ஒரு பறவையும் சாப்பிடாம இருக்க இவனோட ஷர்ட்டை கழட்டி ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு வைக்கான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த செடி வளர்ந்துருக்கான்னு நம்ம ஹீரோ பார்ப்பான். அதுல சோளம் வளர்ந்துருக்கிறது பார்த்த உடனே ஹீரோக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. எல்லாமே நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த சோளத்தை நல்லா பவுடர் ஆக்கி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுப்பான். சப்பாத்தி மாதிரி உருட்டி வச்சு அதை நூடுல்ஸ் ஷேப்ல கட் பண்ண ஆரம்பிக்கான். அந்த நூடுல்ஸோட இவன் வளர்த்த மத்த காய்கறியும் சமைச்சு வச்சிருக்கான். இவ்வளவு நாளா ஹீரோ பத்திரமா வச்சிருந்த அந்த சீசனிங் பாக்கெட்டை அதுல போட்டு மிக்ஸ் பண்றான். அந்த நூடுல்ஸ் எடுத்து ஒரு வாய் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஹீரோ அழ ஆரம்பிக்கான். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல சாப்பாடா சாப்பிடுவான்.